ஹாய்டா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. வியோட பார்ட் 2 தான்டா. மை பிரதர் ஒய்ஃப் அப்சஸ்ன்றா. அடுத்து வந்தால் நீ ஃபைனல் பார்ட் தான்டா, அதோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ போன பார்ட் எதுலேருந்து பார்த்துருப்போம்னா, வி தாண்டா பாரில் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாரு. நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இது அதுலேருந்து கண்டினியூடா. ப்ளீஸ்டா ஹெட்செட் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த ஆயில்மெண்ட் போட்ட கையை தாண்டா பார்க்குறாரு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவரால் இதை ஏற்றுக்கவே முடியல. நம்ம பிரதரோட ஒய்ஃபு ஏண்டி ஏண்டி முன்னாடி வந்து இப்படி பண்ணுற, என்னால் ஒன்றும் மறக்க முடியலை. என் அண்ணனோட ஒய்ஃப்னு என்னால் ஏற்றுக்கவும் முடியலை. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஓவராக குடிக்கிறாரா. இப்போ இந்த சைடுடா டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குதுடா. அப்போ நீங்கள் தான் வேகமாக போகிறீங்கடா. இது உங்கள் ஆன்ட்டியும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம மருமகன் ரொம்ப கேர் பண்ணிக்கிறா அப்படின்ட்டு டோரை தானே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் மாமா வர்றாங்க. வாங்க மாமா அப்படின்ட்டு நீங்களும் அவங்க கொண்டு வந்து திங்ஸை வாங்குறீங்கடா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களோட ஹஸ்பண்டும் வராங்கடா. நீங்களும் ஒரு மாதிரியா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதையும் அவர் கொண்டாந்து திங்ஸை வாங்குங்க. அப்போ அவங்கள ஏய் அப்படின்றாரா. வாங்க பின்னாடி மாமா அத்தை இருக்காங்க. நாளைக்கு தானே. நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட் தெரியும்ல அப்படின்னு நீங்களும் குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்கடா. அப்போ அவங்களும் உள்ளே தாண்டா வர்றாங்க. அப்போ ஜெஃப் என்னம்மா போய் மேலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம் அப்படின்றாங்கடா. அப்போ அவங்க அதாவது ஜெஃபோட அப்பா எங்கம்மா அது வாங்க அவன் வெளியில் போயிருக்கான், இன்னும் வரலங்க அப்படின்றான். ஏன் டைம் என்ன ஆச்சு, 9 ஆகுது, இன்ன வரைக்கும் வராமல் என்ன பண்ணுறான். அது ஃபோன் அடிச்சிட்டேங்க இப்போ வரம்ன்ட்ருக்கான் அப்படின்ட்டு சும்மா சொல்கிறாங்கடா, ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. அப்போ ஜெஃப்பும் என்னம்மா கால் பண்ணால் பேச வேண்டியதானே, டைம் ஆச்சு சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு. வரம்ன்ட்ருக்கான்ப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தானே சொல்கிறாங்க. அவரும் மேலே தானே போகிறாரு. நீங்கள் அவர் பின்னாடி அவரோட திங்ஸ் எடுத்து தானே போகிறீங்க. அப்போ அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவரோட திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் கீழே வரீங்கன்னா அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே தாண்டா வர்றாரு. உங்களே பார்த்து கண் அடிக்கிறாரா. நீங்களும் அத்தை மாமா இருக்காங்க சும்மா இருங்க அப்படி இப்படின்றீங்கடா. அப்போது உங்கள் ஆன்ட்டி தாண்டா ஐயோ என்ன பண்ணுறது, இன்னும் டைம் ஆச்சு இன்னும் வராமல் இருக்கா அப்படின்ட்டு உங்கள் ஃபுட்டு இதெல்லாம் நீங்களும் அதாவது உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் மாமா இவங்களாம் சாப்பிட்றாங்கடா. அப்போ உங்கள் மாமா அவரும் டயர்டாக இருக்குன்னு அவர் ரூமுக்கு போயிடுறாரா. ஓகே அப்படின்ட்டு இப்போ ஜெஃப்பை தாண்டா அவங்க அம்மா பார்க்குறாங்க. நீங்களும் கிச்சனுக்கு போயிடுறீங்க இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு. என்னாச்சுமா. டேய் வி கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். என்னன்னு தெரில, காலையில் போனான்டா இன்ன வரைக்கும் வரலை, என்னன்னு தெரிலடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெஃப்புக்கு தாண்டா ஒரு கால் வருது. இந்த தாங்க ஃபோன் அடிக்கிறாமா அப்படின்ட்டு அவரும் கால் அட்டன் பண்ணி காதில் தாண்டா வைக்கிறாரு ஹலோ அப்படின்ட்டு. அப்போ அந்த சைடு சார் இந்த ஃபோன்காரங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க, இங்கே இருக்காங்க சார், ரொம்ப போதை ஆயிடுச்சு, வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. அப்போ ஒரு மாதிரி தாண்டா அவர் கொஞ்சம் மாதிரி கோவப்படுறாரு. அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன ஆச்சுடா. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு. சரி நான் வந்துடுறேம்மா. எங்கடா போகிற. அது இல்லைங்கம்மா வியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஏன்டா அப்படின்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு அவரும் கிளம்பி தாண்டா ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டுருக்காரா. இங்கே பார்க்குறாரு செம்மையாக குடிச்சிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரா. அப்போ டேவை தாண்டா டீ இங்கே என்னடா பண்ணுற. ப்ரோ வந்துட்டியா. டீ என்னடா இப்படி குடிச்சிருக்க, அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுறது. அதுவா ப்ரோ மனசு சரியில்லை அதான் குடிச்சிட்டேன். என்னது மனசு சரியில்லையா, உனக்கு என்ன இப்போ. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு என்னடா புரியாது. ஒன்றும் புரியாதுண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிறாரா. டீ என்னடா அழுகிற. சரி வா வீட்டுக்கு போகலாம். எனக்கு எப்படின்னா அந்த வீட்டுக்கு நான் வரலண்ணா. என்னடா வரல. நான் பேசினேன் என்னை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரா. டீ வாடா அப்படின்னா அவரை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை அவர் சோடில் போட்டு தாண்டா கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அவர் உழம்பிக்கிட்டே போகிறாரா. எனக்கு கிடைக்கல இல்லைண்ணா, எனக்கு அவள் இல்லை என்னால் முடியலைண்ணா அப்படின்றாரா. டீ என்னடா கிடைக்கல முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரா. அது அப்படின்ட்டு அவங்க அண்ணாவை பார்க்குறாரா. என்னடா. ஒன்றும் இல்லைண்ணா
அப்படின்ட்டு அவரும் காருக்குள்ளே தாண்டா ஒரு பையன் உட்கார வச்சு அவர் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தம்பியை பார்க்குறாரா, அப்படியே ஒரு மாதிரி உலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காரா. என்னடா எதுவும் லவ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ அவங்க அண்ணனாவை பார்க்குறாரா. என்ன அப்போ லவ் தான் பண்ணுவ போல. ஆமாண்ணா பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல, போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரா. என்னடா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்ணா, இப்போ தான் 2 days ஆயிருக்கும் போல், எனக்கு தெரியல. என்னடா சொல்கிற? ம் லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு கேட்டிருப்போம்ல. எனக்கே தெரியாதுல்லண்ணா. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. நான் ஃபாரின்ல இருந்தேன் இல்லைண்ணா. அப்போ தான் அந்த பொண்ணை இன்ஸ்டாவில் பார்த்தேண்ணா. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவள் எங்கே இருக்கா யார் என்னன்னு தெரியாதுண்ணா. நேராக லவ் பண்ணேன், பட் டெக்ஸ்ட்லாம் பண்ணுவேண்ணா, ஆனால் ரிப்ளை வராது. இப்போ 2 daysக்கு முன்னாடி அவளை பார்த்தேன். என் முன்னாடி கல்யாணம் தாலியோடு வந்து நின்றா. என்னால் முடியலண்ணா அப்படின்னு சொல்லி அழுகுறாரா. சரி விட்றா, பார்த்துக்கலாம். வேறு பொண்ணு இதை விட பெட்டரான பொண்ணு கிடைக்கும்டா. என் லைஃப்பில் நீ அந்த பொண்ணை தவிர வேறு யாருமே இல்லை. என்னால் அதை ஏற்றுக்க முடியலண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுறாரா. அவங்க அண்ணாவும் பார்த்து ஒன்றும் இல்லைடா அப்படின்றாரா. அவரும் அப்படியே ஒரு மாதிரி போதை ரொம்ப மட்டையாகி அவரும் தூங்கிடுறாரா. இப்போ அவர் தான் வீட்டுக்கு வந்து தேவதாண்டா அப்படியே ஒரு மாதிரி ஷோல்டரில் போட்டு தூக்கிக்கிட்டு வர்றாரு. அப்போ அவங்க அம்மா, என்னாச்சுடா என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா? என்னடா இப்படி அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுது? ஐயோ பேசாமல் இருமா அப்படின்ட்டு நான் அவரும் தாண்டா ஸ்டெப்பில் கூட்டி போய் அவரோட ரூம்லேயும் படுக்க வச்சிடுறாரா. வச்சுட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு தாண்டா வர்றாரு. என்னாச்சுங்க, என்ன எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்கடா நீங்கள். இல்லை என்னோடய பிரதர் அங்கே ஒன்று கூட இருந்திருக்கான் போல், கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான், அதான் கூட்டிகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியாங்க அப்படின்னு சொல்கிறீங்கடா. அப்போ அவர் உங்களை தாண்டா பார்க்குறாரு. பொண்டாட்டி சொல்லுங்க, தப்பு பண்ணுவோமாடி அப்படின்னு கேட்குறாங்கடா. அதுக்கு சும்மா இருங்க, நம்மளுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அவரும் சிரிச்சுக்கிட்டு படுத்துக்க அப்படின்றாரு. அப்போ நீங்களும் போய் படுத்துக்கிறீங்க. இன்றைக்கும் உங்களை அவர் தாண்டா பேக் ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. என்னென்னா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பக்கத்தில் தாண்டா தூங்குறாரு. அவரை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்கடா. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட் எப்படா காத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போயிடுறீங்கடா. உங்கள் அத்தையும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கடா. அப்போ அவங்களும் நோட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி தான் அந்த டே அப்படின்ட்டு. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு பார்த்தா பார்க்குறாங்க. இப்போ அந்த சைடு இப்போ டே தாண்டா ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஹெட்டை பிடிச்சிக்கிட்டு தலை வலிக்குது அப்படின்னு எந்திரிக்கிறாரா. அவரோட ஃபோனை தாண்டா பார்க்குறாரு. அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா உங்களுடைய பிக்கு தாண்டா இருக்குது. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீலாக அவர் கண்ணுல டியர்ஸ் வருதுடா. எனக்கு இல்லைடி நீ, எனக்கு கிடைக்க மாட்டேல்ல நீ அப்படின்னு ஒரு மாதிரி அவர் காலையிலே அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரா. எனக்கு இல்லை ஓயன், உன் பேரு கூட எனக்கு தெரியாதுடி ஓயன், ஐ லவ் யூடி, ஐ மிஸ் யூடி, உன்னை தவிர என்னால் வேறு பொண்ணு நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி அழுகிறாரா. இந்த சைடு ஜெஃப் தாண்டா ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் இப்படி தடவி பார்க்குறாரா பெட்டில். அப்போ என்ன காணோம் அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் இல்லை, போயிட்டாளா. இன்னைக்கு நம்மளுக்கு 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி. அப்போ நீ எப்படி தப்பிச்சு போகிற அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் வேகமாக தாண்டா ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படின்ட்டு அவர் கீழே தாண்டா ரெடி ஆகிட்டு கீழே வர்றாரு. அப்போ உங்களை தாண்டா அவர் தேடுறாரு. எங்கே அப்படின்னு பார்க்குறாரா. நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. அப்போ நைஸாக உங்கள் பக்கத்தில் தாண்டா வர்றாரு. உங்களை அப்படியே ஹக் பண்ண வந்திருப்பாரு. பார்த்தா அம்மா
என்ன இந்த சைடு? அதுவாம்மா, அ தண்ணி தண்ணி குடிக்க வந்தேம்மா. தண்ணி தானே அப்படின்ட்டு அவங்க அம்மா தான்டா தண்ணி குடுக்குறாங்க. அவரும் குடிச்சிட்டு, அப்படின்ட்டு, குடிச்சிட்டியாப்பா? அப்படின்னு அவரும் கிளாஸ் கொடுத்துட்டு அவர் வெளியில போயிடுறாரா. உங்கள தான்டா ஒரு மாரி பாவமா பார்த்துட்டு போறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்க அத்தையும் பார்த்து சிரிக்கிறாங்கடா. அப்பா உங்க மாமாவும் ஜெஃப்பும் தான்டா டைனிங் டேபிள்ல இருக்காங்க. உங்க அத்தை நீங்க என்ன தானே ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அத்தை தான்டா அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க. ஏங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கு வச்சுக்குவோம் அப்படின்றாங்கடா. அப்போ நீங்க ஒரு மாரி தலைய குனிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஜெஃப்பு தான்டா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு மாரி பொறை ஏறிருச்சுடா. அத பார்த்து நீங்க சிரிக்கிறீங்கடா. இது உங்க அத்தையும் போதும் போதும் பொறை ஏறுனது சாப்பிடு ஜெஃப் அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படின்றாங்க. சரிம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்டு ஃபுட் சாப்பிட்டு போயிடுறாங்கடா. இப்போ உங்க அத்தை உங்ககிட்ட தான்டா, ஓகேம்மா இன்னைக்கு இன்னைக்கு நாள் நல்லாயிருக்கு. இன்னைக்கு வச்சுக்கிருவோம் அப்படின்றாங்க. சரிங்க அத்த அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. எனக்கும் ரொம்ப நர்வஸ் ஆகுது. உங்களுக்கு இன்னைக்கு பூரா ஒரு மாரி பதட்டமாவே இருக்குடா டைம் ஆக ஆக. அப்போ ஜெஃப்பு தான்டா ஒரு 3 மணிக்கு கால் பண்ணுறாங்க. உங்க அந்த நம்பர பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாரி கை கால்லாம் ஒரு மாரி இருக்குடா. அப்போ நீங்கள் அட்டெண்ட் பண்ணி, ஹலோ பொண்டாட்டி, நம்மளுக்கு இன்னைக்கு பர்ஸ் நைட் வந்துடுறேன். ரெடியா இருப்பியா? இன்னைக்கு உன்ன சாப்பிட்றேன் அப்படின்றாங்கடா. நீங்கள் ஓ என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்கிறீங்கடா. ஏய் ரொம்ப ஷை ஆவாதடி. ஒரு பேசிக்கிறீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஷை ஆகுது அவர் சொல்ல சொல்ல. நீங்களும் ஒரு மாரி வெட்கப்பட்டு ஃபோனை அப்படின்ட்டு கட் பண்ணிடுறீங்கடா. அங்கிட்டு அவரு ஃபோனை தான்டா கிஸ் பண்ணிட்டு அப்படின்னு அவர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காராம். இந்த சைடு உங்கள் அத்தை தான்டா மெய்டு கூப்பிட்ருப்பாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்ட்டுருப்பாங்கடா. அப்போ அந்த சைடு தான்டா எந்திரிச்சு ரூம்லேருந்து வெளியில் வந்திருப்பாரு. ஸ்டெப்பில் வந்துக்கிட்டு இருக்கையில அது பக்கத்தில் தான்டா கிச்சன் இருக்கும். அப்போ உங்க அத்தை தான்டா அந்த கிட்ட சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்க இன்னைக்கு ஜெஃப்ரோட ரூமில் வந்து இந்த அந்த ஸ்வீட்டு, ஃப்ரூட்ஸு எல்லாம் வச்சுருங்க. டெக்கரேஷன் பண்ணிடுங்க ஃப்ளவர் வச்சு. அப்போ இதெல்லாம் கேட்டிருப்பாரு. என்ன இன்னைக்கு அப்படின்ட்டு அவரும் அங்கனே நின்றுட்டார்றான். இன்னைக்கு தான் அந்த ஜாதகக்காரங்க சொன்ன மாரி இன்னைக்கு வெட்டிங் நைட் வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாரி டெக்கரேஷன் பண்ணிடுங்க. பூவு எல்லாம் அங்கே வச்சுருங்க. இன்னைக்கு தான் எனக்கும் ஜெஃப்புக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்றாங்க. சரிங்கம்மா அங்கே வச்சுருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படின்றாங்கடா. அவங்களும் போயிடுறாங்க. இத கேட்டோனே அவருக்கு அவ்வளோ ஒரு ஷாக். அப்போ அவர் யோசிக்கிறாரு. அப்போ அப்போ இதுவரைக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? அப்படின்ட்டு ஒரு மாரி அவர் ஹெட்ட தான்டா பிடிச்சுக்கிட்டு, என்ன பண்ணுறது இப்போ? அப்படின்னு ஒரு மாரி யோசிக்கிறாராம். என்ன பண்ணுறது? அப்போ கல்யாணம் ஆகி 3 டேஸ்க்கு அவங்க தனியாக தான் இருக்காங்களா? அப்படின்ட்டு அவரும் ஒரு மாரி கன்ஃப்யூஷனோட அவர் கீழே தான்டா போய் ஒரு ஹாலில் உட்கார்றாரு. இப்படியே டைமும் ஆகுதுடா. இப்போ தான்டா பார்க்குறாரு. ஏன்னா மெய்டு வந்து ஃப்ரூட்ஸு இது மாதிரி ஒரு ஐட்டமாக உங்கள் ரூமுக்கு தான்டா, அதாவது உங்கள் அண்ணாவோட ரூமுக்கு ஒன்று ஒன்றா கொண்டு போய்கிட்டுருக்காங்க. அப்போ உங்கள தான்டா மெய்டு வந்து அம்மா மேம் உங்களை கீழே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கடா. நீங்கள் தான்டா ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சுக்கிட்டே வெட்கப்பட்டுக்கிட்டே கீழே இறங்கி வரீங்க. அதையும் பார்க்குறார்றா. அப்படியே ஒரு மாதிரி நகத்த கடிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார்றா. அப்போ தான்டா ஒரு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாருடா. அப்போ அவரு இந்த வர்றேன் அப்படி அத்தை கூப்பிட்டீங்கன்னு மெய்டு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஆ ஆமாம்மா இன்னைக்கு உன்னோட வெட்டிங் நைட்டுக்கு தாம்மா அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் உன்னை கீழே கூப்பிட்டேம்மா. உனக்கு ஒரு saree வாங்கியிருக்கேன். அதை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேர் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் ஓகே சொல்கிறீங்கடா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு போயிருப்பார்லடா. அவரோட ஆஃபீஸ் தான்டா போயிருப்பார். அங்கே தான்டா ஜெஃப் என்னண்ணா கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரா. இல்லை அப்பா பிஸ்னஸ் மீட்டிங்காக ஒன் டே வெளியூருக்கு போகிறாங்க. நானும் காரில் வந்துட்டேன். அப்பாவும் காரில் வந்துட்டாங்க. அதான் அந்த காரை நீ ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல தான் கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ உங்கள் அப்பாவை தான்டா பார்க்குறீங்க. பார்க்குறாங்க. ஆமாடா எனக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரா.
அம்மாட்ட சொல்லிட்டீங்களாப்பான்னு கேட்குறாங்கடா அபி. இந்தா இப்போ தான்டா கால் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்கடா. அப்போ அவங்க அத்தையும் தான்டா அவங்க கால் பிக் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் பக்கத்தில் தான்டா இருக்கீங்க. அம்மா அப்படின்றாங்க. என்னங்க, அது எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குமா, நான் ஒன் டேக்கு வெளியூருக்கு போகிறேன். அதாம்மா உனக்கு சொல்ல கால் பண்ணேன். என்னங்க, உங்களுக்கு வேற உடம்பு சரியில்ல, நீங்கள் எப்படி போவீங்க? இல்லைம்மா, ஜெஃப்ஃபுக்கு இன்னைக்கு தான் வெட்டிங் நைட்டு அப்படின்னு சொன்னோனே ஜெஃப்ஃபுக்கும் வீக்கும் அது வி கொஞ்சம் மறந்துருப்பாரா அந்த இதில். ஜெஃப்ஃபு ஒரு மாதிரி ஷையாக வராரு, அதை வியும் நோட் பண்ணுறாரு. அ ஆமாங்க, அவனை எப்படிம்மா அனுப்புறது? அதான் நானே போகிறேன். சரிங்க, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமாம்மா, வி என் கூட தான் இருக்கான். நான் ஓட்டிட்டு வந்த காரை வந்து அவன் ஓட்டிட்டு வந்துடுவான் அப்படின்றாங்க. ஆ ஓகேங்க அப்படின்ட்டு அவங்க அத்தையும் சொல்லிடுறாங்கடா. ஃபோனும் கட் ஆயிருச்சுடா. இப்போ என்னாச்சு அத்த? இல்லைம்மா, உங்கள் மாமா வெளியூருக்கு ஏதோ மீட்டிங் போகிறாங்களாம். அதான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகே அத்த அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. உங்கள் மாமாவும் ரெடியாகி டேவோட அப்பாவும் ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருக்காங்கடா. அப்போ அவங்களும் ஏர்போர்ட்டுக்கு தாண்டா போய்கிட்டுருக்காங்க. அப்போ என்னான்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி ஜெஃப்போட அப்பா தாண்டா ஒரு மாதிரி மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாரா. அப்போ என்னன்னு தெரியல, வேகமாக வந்து டேவும் ஜெஃப்பும் வந்து என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்றாங்க. ஒரு மாதிரி ஒரு மாதிரி மயங்கிட்டாரா. அப்போ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா கூட்டி போகிறாங்க. கூட்டி போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதான் அப்படி மயங்கியிருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ அவங்களும் ஆ ஓகே அப்படின்றாங்கடா. டாக்டரும் ஒரு டேப்லெட் மாதிரி எழுதி கொடுக்குறாங்கடா. அதை வாங்கிக்கிட்டு ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்றாங்க. அப்போ ஜெஃப்பு தான்டா, சரி டே அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ ஜெஃபரோட அப்பா அதெல்லாம் வேணாம், எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது, நான் டேப்லெட் போட்டு போயிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்கள் 2 டேஸ்க்கு ரெஸ்ட் எடுங்க, நான் போய்க்கிறேன். இல்லைடா, இன்னைக்கு தான் உனக்கு உனக்கு வெட்டிங் நைட்டுடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். டேய் நீ ஏர்போர்ட்டுக்கு போ அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் போய்க்கிறேன், வீட்டில் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. டேய் என்ன பேசுகிற ஜெஃப் அப்படின்னு. வேணா நான் போய்க்கிறேன், நீ ஏர்போர்ட்டுக்கு விடு வி, நான் போகிறேன் அப்படின்றாங்கடா. அப்போ வியும் ஒரு மாதிரி அவருக்கு என்ன மைண்ட்னே தெரிலடா, ஒரு மாதிரி சிரிக்கிறாரா. அவருக்கு அப்படியே ஹாப்பியாக தான்டா ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. இப்போ ஜெஃப்பும் தான்டா அவருக்கு வாங்கியிருந்த டிக்கெட்டில் இவர் பாஸ் பண்ணி போகிறாரா. அத்தை சொல்லியிருப்பாங்கடா, ரூமுக்கு போம்மா, அவன் வந்துருவான், கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்கடா. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஃபுட்லாம் சாப்பிட்டு நீங்களும் மேலே தான்டா போயிடுறீங்க. டைம் ஆகுது, நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் வரலடா. அத்தையும் அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுதுடா. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஸ்பேர் கீ வச்சுருப்பாங்க. டே தான்டா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கும் போகிறாங்கடா. அதாவது உங்கள் அத்தையோட ரூமுக்கு. அவங்க அத்தை டேப்லெட் போட்டிருப்பாங்கடா, அதனால அவங்களும் தூங்கிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா தான்டா, டேவோட அப்பா, அவங்க அந்த டேப்லெட்லாம் சாப்பிடணும்னு அதனால வெளியிலேயே சாப்பிட்டு வந்திருப்பாங்கடா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட ஹஸ்பண்ட் தான் வெளியூருக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்களும் ரூமில் தான்டா இருக்கீங்க. இது உங்கள் அத்தைக்கும் தெரியாது. அவங்களும் தூங்கிட்டாங்கடா டேப்லெட் போட்டு. இப்போ வி தான்டா அவரோட அம்மாவோட ரூமுக்கு கூட்டி போய் அவங்க அப்பாவையும் தூங்க வச்சுட்டாங்க. அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு. சரி டே நீயும் போய் தூங்கு அப்படின்றாங்கடா. அவரும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற ரூமை டோரை லாக் அவரும் லாக் பண்ணிட்டு இப்போ ஸ்டெப்பில் தான்டா நடந்து போய்கிட்டுருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கையை போட்டு ஒரு மாதிரி பனஞ்சுக்கிட்டே போகிறாரா. இப்போ அவரோட ரூமை தான்டா ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உள்ளே தான்டா போகிறாரு. பட் அவருக்கு என்னான்னு தெரில. அவரோட டோருக்கு வெளியில் வந்து அவர் டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ அவர் அண்ணாவோட டோரை ஓப்பன் பண்ணுறாரா. இந்த சவுண்டு கேட்டு நீங்களும் அப்படியே சும்மா அப்படி பெட்டில் படுத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்கடா. அப்போ அவர் என்ன அந்த ரூம்குள்ள வந்தோன்னே லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரா. நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ள அவர் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு. இப்போ டோரையும் லாக் பண்ணுறாரா. நீங்கள் தான்டா பெட்டில் எந்திரிச்சு உட்கார்றீங்க. ஆனால் அவர் உங்கள் பக்கத்தில் வந்தோன்னே நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸில் எந்திரிச்சு நிற்கிறீங்கடா. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கடா. ஆனால் அவர் எதுவுமே பேசலடா. அப்போ அவரோட ஹேண்ட் எடுத்து தான்டா உங்கள் ஹிப்பில் பிடிச்சி அப்படியே அவருக்கு பக்கத்தில் அப்படியே ஃபுல் பண்ணிக்கிறாரா. நீங்கள்
உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் செஸ்ட்டில் வச்சுக்கிறீங்கடா. "அ ஜெஃப் என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ அவரோட ஃபேஸ் எடுத்து உங்கள் நெக்கில் தான்டா வைக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி "ஜெஃப் என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகுது. அவரை டைட்டாக பிடிக்கிறீங்கடா. அவருக்கும் தெரியுது ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறா அப்படின்ட்டு. அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரா. அங்கே நெக்கு உங்கள் ஜாவெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஜெஃப் ஜெஃப் அப்படின்றீங்கடா. அந்த பேர் கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. அவரை நீங்கள் திருப்பி ஜெஃப்னு சொல்ல வர்றதுக்குள்ள உங்களோட லிப்பை அவர் கேட்ச் பண்ணுறாரா. அவர் உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரா. அப்போ நீங்கள் பேக் கிஸ் பண்ணலை. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி மெல்ட் ஆகி அவருக்கு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கடா. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவரோட ஹேண்டு தாண்டா உங்களை அங்கே இங்கே அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே உங்களோட சாரியை தாண்டா அவர் அந்த பின் எடுத்து உங்கள் சாரி அப்படியே கீழே விழுறாரா. அதுவும் சரிஞ்சிக்கிட்டு கீழே விழுகுது. அப்போ நீங்கள் உங்களோட ஹேண்ட் எடுத்து உங்களை ஜஸ்ஸை மறைச்சிக்கிறீங்கடா. அவர் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை அந்த பெட்டில் தாண்டா லீனாக வைக்கிறாரு. அப்போ நீங்கள் என்னால் ப்ரீத் பண்ண முடியலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறீங்கடா. அவரும் அவரோட லிப்ஸை எடுத்துகிட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆனால் உங்களோட ஃபேஸ் அவருக்கும் தெரில, அவங்களோட ஃபேஸ் உங்களுக்கும் தெரிலடா. நீங்கள் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கடா. அப்போ அவர் தாண்டா உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் சீஸு, நோஸு, லிப்ஸுன்னு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரா. கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட ப்ளவுஸ் ஊக்க தாண்டா அவர் கழட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு ஹேண்டை பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே ஹெட்டை அப்படியே தூக்கி பார்க்குறாரா. ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். ஆனால் அது அவர் கேட்கவே இல்லை. அவர் கழட்டிட்டு உங்கள் செஸ்ட்டை தாண்டா அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறாரா. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு டெம்ப்ட் ஆகி உங்களுக்கு நீங்கள் லைட்டாக மூவிங் பண்ணுறீங்கடா. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு டெம்ப்ட் ஆகி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ணுறாரா. உங்களால் முடியலை. அவரோட ஹேரை தாண்டா நீங்கள் பிடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன இவ்வளோ முடி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கைக்கு தெரியுது. என்ன உங்களுக்கு ஹேர் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவர் மனசுக்குள்ளே நான் ஜெஃப் இல்லடி, நான் வி அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவர் மனசுக்குள்ளேயே. உங்கள் செஸ்ட்டை தாண்டா அவர் அப்படியே ஸ்டக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல. அவர் ஹேரை போட்டு அப்படி டைட் பண்ணுறீங்க. அவருக்கும் அது ஃபீல் ஆகுது. அப்படியே அவர் அப்படியே உங்கள் ஹிப்பு அங்கங்கே கிஸ் பண்ணுறாரா. நீங்கள் கீழே தானே ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க, அதையும் அவர் ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஒரு ஹேண்டை பிடிக்கிறீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை தாண்டா அவர் எடுத்து விட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்கடா. நீங்கள் நேக்கடாக இருக்கீங்கடா. இப்போ அவர் உங்கள் ஹிப்பில் கொஞ்சம் மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு அவரோட ஷர்ட்டு, அவரோட பேண்ட்டு, பாக்ஸர் எல்லாம் கழட்டி போடுறாரா. உங்களோட ஹேண்ட் எடுத்து அவர் செஸ்ட்டில் தாண்டா வைக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக அவர் கை எடுக்கிறீங்க. திருப்பி அவர் எடுத்து தாண்டா வைக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி தடவி பார்க்குறீங்க. உங்களுக்கு 6 பேக் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேட்குறீங்கடா. அவரும் லைட்டாக சிரிக்கிறாரா. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இதெல்லாம் ஜவ்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா. அங்கே இருக்கிறது அது வீடா. உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் ஸ்ட்ராங்காக உங்கள் லிப்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய நெக்குக்கு நடுவில் தாண்டா அவர் வராரு. நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்க. உங்கள் உடம்புல கொஞ்சம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுதுடா. அவரும் அதை ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் தாண்டா அவரோட பார்ட் எடுத்து உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. பட் அது உள்ளே போகவே மாட்டேதுடா. அப்படின்னு செய்கிறீங்கடா. அதை ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவர் திருப்பி தாண்டா பைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரா. நீங்கள் அப்படின்ட்டு அவரை டைட்டாக பிடிக்கிறீங்கடா. உங்களோட நெயில் மார்க் அவர் ஷோல்டரில் படுத்துட்டா. இப்போ அவர் பைய மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது, வலிக்குது.
வலிக்குது அப்படின்றீங்கடா. அப்போ உங்கள் ஸ்டொமக்கை அவர் கொஞ்சம் ரப் பண்ணி கொடுக்குறாருடா. இப்போ அவர் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்குள்ள மூவ் பண்ணுறாரா. உங்களுக்கும் கொஞ்சம் பெயின் போயிட்டு இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷர் ஆகுதுடா. நீங்களும் இப்போ மூர்னிங் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவரும் இப்போ நல்லா உங்களுக்குள்ள நல்லா இன்செர்ட் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காருடா. இப்படியே ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு போகுதுடா. நீங்கள் ரொம்ப டயர்டாக ஆகிட்டீங்கடா. அப்போ அவரும் உங்களுக்குள்ளே கம் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டில் தானே அவர் அப்படியே படுக்கிறாரு. அப்படியே ஃப்ளாட் ஆகி படுக்கிறாரா. அப்போ நீங்கள் ஒரு ஹேரை கோதி விட்டு லவ் யூடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. பட் இந்த தடவை நீங்கள் பேர் சொல்லலை. அதனால அவரும் லவ் யூடி அப்படின்ட்டு கொஞ்சம் மாதிரி பைய சொல்கிறாரா. நீங்களும் இந்த டயர்டில் தூங்கிடுறீங்கடா. அவர் உங்களுக்குள்ள கம் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கீழே தாண்டா சைடில் படுத்துடுறாரு. இதயம் இடம் மாறியதே.